இலக்கம் 34 வினாவை பார்ப்போம். இயங்குநிலை எழுமாற்று அணுகல் நினைவுகள் டைனமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி தொடர்பான பின்வரும் கூட்டுக்களை கருதுக. 3 கூட்டுகள் தரப்பட்டிருக்குது. பின்னர் இக்கூட்டுக்கள் சரியானது அல்லது சரியானவை எவை எது அல்லது எவைன்னு கேட்குறாங்க. நாங்கள் வினாவை கொஞ்சம் ஓரளவுக்கு விரிவாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். பொருள் விடைக்கு நாங்கள் வருவோம். ஓகே, கணனியில் வந்து உங்களுக்கு தெரியும் ரேம்ன்றது, அதாவது கணனி வந்து தற்காலிகமாக தரவுகளை ஏற்படுகின்ற நேரம் சேமித்து வைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தும் ஒரு நினைவகம். அதாவது ப்ரொசஸருக்கு தேவையான தரவுகளை வழங்கக்கூடிய கணனி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வேலை தரவுகளை வழங்கக்கூடிய தகவல் அறிவுறுத்தல் தற்காலிகமாக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நினைவகம் தான் ரேம்ன்றது தெரியும். அது ரேமை பொறுத்தவரையில் இது உருவாக்குறதுக்கு 20 வகையான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. அதில் ஒன்று தான் SRAM, அடுத்து DRAM. இப்போ நாங்கள் DRAM என்ன SRAM என்று விளங்கிக் கொள்வோம் கட்டாயம். DRAமை பொறுத்தவரையில் இது வந்து தரவுகளை வந்து சேமிக்கிறதுக்கு, அதாவது குறிப்பாக ஒரு பிட் தரவினை சேமிப்பதற்கு இதில் வந்து அந்த யூனிட் பயன்படுத்தப்படுகின்ற சிறிய அளவு வந்து ஒரு டிரான்சிஸ்டரையும் ஒரு கெப்பாசிட்டரையும் கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் 1T1C சொல்லியிருக்கு. 1T1C, அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர். அப்போ ஒரு சிறிய ஒரு சர்க்கியூட்டில் தான் ஒரு பிட்டை சேமிக்குது. அதே நேரம் இதுக்கு போகிற செலவு வந்து குறைவு. நாங்கள் எஸ்ராமோட கூட இதுக்கு போகிற செலவு குறைவு. எனவே நீங்கள் விலகிக் கொள்ளணும். DRAMன்றது வந்து கண்ணீரை பயன்படுத்தப்படக்கூடிய கொள்ளளக்கூடிய நினைவுகள். உதாரணமாக ரேண்டம் அக்சஸ் மெமரி ரேமுக்கு கூடுதலாக பயன்படுத்தினாங்க DRAM. காரணம் வந்து எங்களுக்கு கொள்ளளவு கூடிய நினைவகம் ஒன்று தேவைப்படும், குறைந்த செலவு. அப்படி தேவைப்படுறது எங்களுக்கு எங்களோட ரேமுக்கு வந்து இந்த DRAM தொழில்நுட்பத்தை எங்களுக்கு பயன்படுத்த முடியும். அதே நேரம் இந்த DRAMல வந்து ஒரு சிக்கல் என்னென்னா, இதில் வந்து சேமிக்கப்படுற பிட்டானது, இந்த சர்க்கியூட்டில் சேமிக்கப்படுற பிட் வந்து சில நேரங்கள் என்ன செய்யும், குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு அளவு அது ரிஃப்ரெஷ் பண்ணப்படுதல் வேணும், மின்னேற்றப்படுதல் வேணும். அவ்வாறு இல்லாவிட்டால் அதுக்கு தரவு அழிந்துவிடும். எனவே இதுக்கு அடிக்கடி மின்னேற்றப்பட வேண்டிய தேவைக்கிறதால இதுக்கு மின்சார பாவனை கொஞ்சம் அதிகம். அப்போ நன்மைகள் மிக தீமைகள் மிக, ஆனால் கூடுதலாக நாங்கள் DRAM தான் பெரிய அளவு நினைவகங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். உங்களுக்கு உதாரணங்களுக்கு நீங்கள் சொல்லணும், கண்ணீரை பயன்படுத்துகின்ற ரேண்டம் அக்சஸ் மெமரியில் வந்து நாங்கள் DRAM தான் பாதிக்கிறோம் என்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளணும். அதே நேரம் இதில் சிக்கல் தன்மைகள் என்ன, வேறுபாடுகள் என்ன என்று கேட்டால் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி விடைகள் அளிக்க எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் கொள்ளளவை பொறுத்தவரை கூடிய கொள்ளளவு வைக்கணும். அப்போ நாங்கள் காரணம்டா கூடிய கொள்ளளவு தேவைப்பட்ட ரேமுக்கு நாங்கள் பார்க்குறது DRAM தான். அடுத்தது வந்து இதில் வந்து கெப்பாசிட்டி கொள்ளளவு கூடன்றதை நான் சொன்ன விஷயம். கொள்ளளவு கூடுதலாக காணப்படும். தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்துகின்றது சிம்பிள் டெக்னாலஜி. நீங்கள் பார்க்கப்படுற 1T1C, அதாவது இலகுவான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது என்ற விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. மெயின் மெமரி, அடுத்தது வந்து எங்களோட கணினியில் உள்ள மெயின் மெமரி, அடுத்தது SSD, அதாவது திண்ம நிலை வட்டு ஹார்ட் டிஸ்க், அதுகளுக்கெல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். அல்லது எங்களோட பென் டிரைவ் இதுகளுக்கு நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து DRAM மாதிரி SRAM, ஸ்டாட்டிக் ரேம். ஸ்டாட்டிக் ரேமை பொறுத்தவரையில் இந்த ரேமில் வந்து இந்த ஸ்டாட்டிக் மெத்தடில் எங்களுக்கு ரேம் உருவாக்கலாம். அவ்வாறு உருவாக்கினால் அதில் உள்ள நன்மை தீமைகளை பொறுத்தவரையில் முக்கியமான இதில் சிக்கல் என்னென்னா, இதில் வந்து 6 டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்படுது ஒரு பிட்டு சேமிக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு செலவு, ஒரு யூனிட்டை உருவாக்குறதுக்கான செலவு அதிகம். அதே நேரம் அடுத்த விஷயம், இதில் வந்து உருவாக்கப்படுகின்ற இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற நினைவகம் வந்து அதை அடிக்கடி ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டிய தேவையில்லை. எனவே மின்சார பாவனை குறைவு. அப்போ ஒரு அட்வான்டேஜ், மின்சார பாவனையில் குறைவு. அதே நேரம் இதில் டென்சிட்டி அடர்த்தி குறைவு. எனவே சிறிய நினைவகங்களுக்கு இதை பயன்படுத்த முடியும். அதே நேரம் வேகம் கூடியது. அப்போ சிறிய நினைவகங்கள் வேகம் கூடிய நினைவகம் இருக்கும் என்று கருதினால் நாங்கள் அதுக்காக இதை பயன்படுத்த முடியும். ஆனால் செலவு மிக்கது. அப்போ நாங்கள் கணனி வைக்கிற பதி மெமரி ரெஜிஸ்டர்ன்றது, அல்லது அதே போன்று கேஷ் மெமரி, அதாவது பதுக்கு நினைவகம் போன்ற சிறிய நினைவகங்களுக்கு நாங்கள் இந்த SRAM பயன்படுத்த முடியும். இந்த விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
அப்போ நாங்கள் சுருக்கமாக வச்சுருந்தோம் எஸ்டாமில் வந்து ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரையில் இது உருவாக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிக்கும், சிக்கல் தன்மை உள்ளதாகிக்கும். அதுக்கு உதாரணம் வந்து 6 டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம். வேகம் கூடியது நாங்கள் படிக்கிறோம். அடுத்து வந்து செலவு கூட, காரணம் 6 டிரான்சிஸ்டர் பயன்படுத்தி ஒரு வீட்டு நாங்கள் சேமிக்கிற நேரம் ஒரு வீட்டுக்கான செலவு அதிகம். அடுத்து வந்து கொள்ளளவு குறைவு, கேஷ் மெமரி, அடுத்தது வந்து மெமரி ரெஜிஸ்டர் போன்ற நிறுவனங்களுக்கு இது பயன்படுத்தப்படுது. அதே நேரம் மின்சார பாவனையும் இதில் குறைவு. அதே நேரம் நாங்கள் மேலதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம் நன்மை நேரம் இது அடிக்கடி வந்து நாங்கள் ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டிய தேவை, அதாவது மின்சாரத்தை அடிக்கடி மின்னேற்ற தேவை வேண்டியதில் இல்லை. காரணம் இதில் வந்து சேமிக்கப்பட்ட தரவு வந்து நிலையானதாக தொடர்ந்தும் இருக்கும். எனவே இந்த விஷயங்கள் நான் அடிப்படையாக கொண்டு நேரடியாக நான் வினாவுக்கு இப்போ வரோம். எனவே நான் இந்த விஷயம் உங்களுக்கு சின்ன முக்கியமான காரணம் என்னென்னா, இது மாதிரி வினாக்கள் வார நேரம் உங்களுக்கு இந்த நுழைஞ்சை வச்சு உங்களுக்கு அது வீடியோ அளிக்கலாம்ன்றதான் நான் சொன்னதுக்கான காரணம். ரைட், அது பார்ப்போம். இப்போ நாங்கள் டிராமை பற்றி பார்ப்போம். டிராம் பற்றிய கூற்றுக்கள்ல பார்ப்போம். எஸ்ராமுடன் ஒப்பிடும்போது அதிக அடர்த்தியினை கொண்டது. இந்த கூற்று சரியானது. அதாவது கொள்ளளவு கூடன்னு சொல்கிறாங்க. கொள்ளளவு கூடிய உங்களுக்கு நாங்கள் எஸ்ராமை டிராமை பார்த்து நாங்கள் சொன்னோம் தானே. எனவே ஓகே, சரி. அதற்கு மீளழிப்பு தேவைப்படுகின்றது. டிராம் கட்டாய மீளழிப்பு செய்யப்படுது வேண்டும். மீளழிப்புன்னு சொல்லி நீங்கள் விளைவிக்கோங்க, ரீஃப்ரெஷ் பண்ணுறது, அதாவது மின்னேற்றப்படுதல் அடிக்கடி 64 மில்லி செகண்டுக்கு ஒரு தரம் மின்னேற்றப்படுதல் வேண்டும். அது எஸ்ராமுடன் ஒப்பிடும்போது குறைந்த கதியினை கொண்டது. வேகம் உண்மையிலே ஸ்பீட் வந்து குறைவு, எஸ்ராமை விட வேகம் குறைவு. எஸ்ராமுக்கு வேகம் கூடுதல் 800க்கு சரி. அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்திலேயும் நினைக்கிறது. எனவே மேலே தரப்பட்ட கூற்றுக்களுள் எந்த கூற்றுக்கள் சரியானது நாங்கள் பார்த்தோம்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னென்றால் எஸ்ராமுடன் ஒப்பிடும்போது அதிக அடர்த்தியினை கொண்டது என்ற விஷயம் வந்து எஸ், அதுவும் சரியான கூற்று தான். எனவே A, B,